முத்தம் கொடுக்கறதெல்லாம் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினதாகவும் சொன்னதாகவும். ஆக்சுவலா முத்தம் கொடுத்திருக்காருங்கிறத வந்து படங்கள் எல்லாம் கூட காட்டுறாங்க. வந்து அவருடைய மனைவி வந்து கைவிட்டதாகவும் இன்னொரு மனைவி கூட வந்து இருக்கிறத வந்து வெட்ட வெளிச்சமா வருது. தம்பி வந்து தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணவே கூடாது. கிறிஸ்துவ மதம் அதை அலோவ் பண்ணுதா? அதுவும் குறிப்பாக பாஸ்டர் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. ராம்ஜபராஜா வந்து ஒரு கிறிஸ்தவ நித்யானந்தாவை பார்ப்பாங்களான்னு கேட்கிறேன். இப்ப எல்லாரையும் மக்கள் ஒரு மாதிரி பார்க்கத்தானே செய்வாங்க. இப்ப நித்யானந்தா, பிரேமானந்தா, கிறிஸ்துவத்துல வந்து நீ IPL எல்லாம் பார்க்க கூடாது, IPL பார்க்கறதுன்னா கடவுள் இயேசு கிறிஸ்து IPL பார்க்க சொன்னாரா, கண்ணு முன்னு சர்ச்சை மட்டுமே தான் உட்காந்துட்டு இருக்கணும், மற்றபடி எந்த பொழுதுபோக்கும் கூடாதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமா ட்ரால் எல்லாம் பண்ணாங்க. கிரிக்கெட் பார்க்க கூடாது அப்படின்னு ஒண்ணு பைபிள்ல வசனம் இல்லை. ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாது என்றோ அப்படின்னு ஒண்ணு பைபிள் வசனம் கிடையாது. ஆனா ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்ல. இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்கிறதுக்காக வேண்டி நீ டிவி பார்க்காது அது பண்றது சொன்னாக்க அவன் என்ன பண்ணுவான்? அவன் ரட்சிக்கவே படல. அவனுக்கும் காடுக்கும் கனெக்ஷனே ரட்சிக்கப்பட்ட IPL பார்க்க கூடாதா? இல்ல, அப்படி கிடையாது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கிறிஸ்தவ ஆன்மீக பணியாளர் பாஸ்டர் அகத்தியன் அவர்கள். பாஸ்டர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி 1 ஹவருக்கு ஒரு முறை வந்து ஜான் ரபாஜ் இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் மேல வந்து போக்சோ வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. ஒரு இளம் போதகர், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு செலிபிரிட்டி போல பார்க்கப்பட்ட ஒரு நபர், அவர் மீது போக்சோ. எப்படி ஒரு பாஸ்டரா வந்து இதை பாக்குறீங்க அவர் மேல போட்டிருக்கக்கூடியதை? அவர் அந்த குற்றத்தை செய்திருப்பாரா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா பொதுவாக இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தப்பு செய்வாங்களா அப்படின்றது வந்து இது கேள்விப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் வாழ்க்கையில. ஒரு வண்டி வேகமா ஓடும்போது அந்த ஸ்டியரிங் ரொம்ப கவனமா பிடிச்சிருக்கணும். ஒரு டிகிரி தப்பா திருப்பினா கூட பெரிய பேராபத்துகள் வரும். அது மாதிரி அவர் எவ்வளவு வேகம் அதிகரிக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலையில உயரும் பொழுது ரொம்ப கவனமா இருந்திருக்க வேண்டும். ஆனா தம்பி இப்படி ஒரு விஷயத்துல சிக்கி நிக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். தெரிஞ்சவர், நல்லா தெரிஞ்சவர் அவரு. நான் செங்கோட்டைக்கு போயிருக்கும் போது இவர் தான் எனக்கு கீபோர்ட் பிளேயர். ஓஹோ. குறிப்பாக நான் பாடிய பாடல்கள் எல்லாத்தையுமே அவரும் சேர்ந்து பாடுவாரு. ஆமா, நல்ல பிள்ளை, நல்ல அருமையான. அவங்க சொந்த ஊரே செங்கோட்டை தான். செங்கோட்டை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய பிலீவர் அவர். இந்த வழக்கு அவர் மேல பதியப்பட்டிருக்குன்னா பாதிக்கப்பட்ட சிறுமிகளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதனால வந்து பதியப்பட்டிருக்கு. நிறைய செய்திகள்லாம் கடந்து போகும்பொழுது வந்து முத்தம் கொடுக்கறதெல்லாம் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினதாகவும் சொன்னதாகவும் சில தம்ப்லைன்ஸ்லாம் நான் பார்த்தேன். நான் உண்மையாவே அப்படி அந்த அளவுக்கு நடந்த ஒரு ஆள் தானான்னு கேட்கிறேன். ஆக்சுவலா முத்தம் கொடுத்திருக்காருங்கிறத வந்து படங்கள் எல்லாம் கூட காட்டுறாங்க. ஆனா முத்தம் கொடுத்தது ஒன்றும் பிரைவேட்டா தனியா கூட்டிட்டு போய் ஒண்ணு நான் கொடுக்கல அப்படின்றதே அவர் சொல்றாரு. நான் ஒரு ஸ்டேஜ்ல நடந்த சம்பவம், பப்ளிக்ல நடந்த சம்பவம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அப்பதான் நான் கொடுத்தேன் அப்படின்னா அவரு நல்ல மனசோட கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது, கெட்ட மனசோட கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியல. இது அவருடைய மனசுக்கு தான் அது வெளிச்சம் ஆக்சுவலா. சோ இந்த முத்தம் கொடுக்கறது தான் இந்த போக்சோக்கான காரணமா இல்ல வேற எதனா விஷயம் அது இது ஒன்னான்னு கேட்கிறேன் நான். இல்ல, ஆக்சுவலா அந்த பிள்ளைகள்கிட்ட ஏற்கனவே அவரு தப்பா நடந்திருக்கிறதாக, அபியூஸ் நடந்திருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் ஐ எம் இன் சென்னை, தே ஆர் இன் கோயம்புத்தூர். ஆமா, இல்ல உங்க வட்டாரங்கள்ல பேசப்படும் இல்லையா? ஆமா, அதுல வந்து அவங்க அந்த பொண்ணு, அதாவது ஜான் ஜெபராஜனுடைய மனைவியுடைய அப்பா தான் அந்த 2 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த பிள்ளைகள்கிட்ட இந்த தம்பி தப்பா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்போ ஒரு ஃபாதர்கள் அல்லது ஒரு சமய போதகர்கள்னா மக்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க, அது எந்த மதமா இருந்தாலுமே சரி. இப்போ இவர் வந்து நல்லா வளர்ந்து வந்த ஒரு நபர் தான். நிறைய கிறிஸ்தவ பெரிய பெரிய சீனியர் ஃபாதர்களே வந்து இவர் வளர்ச்சி பார்த்து பொறாமப்பட்டு நிறைய மேடைகளை பேசுறத நானுமே பார்த்திருக்கேன். நான் இவர் வந்து அவருடைய மனைவியை வந்து கைவிட்டதாகவும் இன்னொரு மனைவி கூட வந்து இருக்கிறத வந்து வெட்ட வெளிச்சமா வருது, அதை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விவகாரங்கள் எப்படி பாக்குறீங்க? அவர் ஆக்சுவலா தன்னுடைய மனைவியை அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிய மனைவியை வந்து அவர் விட்டுட்டாரு அப்படின்னு தான் அவருடைய ஆடியோலயே சொல்றாரு. விட்டுட்டார் மீன்ஸ் கைவிட்டாரா இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டாரா? டிவோர்ஸ் நடந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி நடந்ததுல இப்ப அந்த சர்ச் நடக்கிறது இல்ல. கோயம்புத்தூர்ல அந்த கிராஸ் கட் ரோட்ல அவருடைய சர்ச் வந்து இப்ப நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இப்போ
ஒரு இழுபறியில தான் இருக்குது. ஆனா என்ன பொறுத்தவரை தம்பி வந்து தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணவே கூடாது. கிறிஸ்துவ மதம் அதை அலோவ் பண்ணுதா? அதுவும் குறிப்பாக பாஸ்டர் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கண்காணியானவன் ஒரு மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பைபிள் இருக்குது. கண்காணி அப்படின்னா கொஞ்சம் ஆட்களை கண்காணிக்கிறவர், ஒரு மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர், அதாவது பாஸ்டர் அப்படி சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்டவர் வந்து அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். ஒரு மனைவி உடையவராக இருக்க வேண்டும். ஒரு மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு மனைவி கூட வாழ்றது வந்து ஒரு பாஸ்டருக்கு தகுதியானதல்ல. ஆனா இவரு வேறொருத்தரோட மனைவியோட இருக்காராமே. இப்போ அதுதான் கேக்குறேன். ஒரு மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொருத்தவங்க டிவோர்ஸ் ஆனவங்களையோ இல்ல வேற ஒருத்தவங்களுக்கும் நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அதை சட்டம் அனுமதிக்குது. அவன் சட்டம் அனுமதி. ஆனா இவர் வந்து இன்னொருத்தர் மனைவியோட இருக்காருன்னு சொல்றது சட்டம் கூட அனுமதிக்கலையே. ஆமா, அது ரொம்ப தப்பு. அதனால கேக்குறேன். அது தம்பி பண்றாருன்னா ரொம்ப தப்பு. ஸோ நான் முன்னாடியே ஒன்று இப்போ இடையில ஒன்று கேட்டேன் இல்லையா, இவருடைய வளர்ச்சி வந்து பல பேருக்கு பொறாமையா இருந்துச்சு சொல்லிட்டு கிறிஸ்தவ வட்டாரத்துல. இவருடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரு அகஸ்டின் ஜபக்குமார் சம்திங், எனக்கு நேம் சரியா தெரியல எனக்கு. அவர்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார், நீ கொய்யாலன்ற அப்படின்ற இப்படின்றன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நியூஸ்குள்ளே போட்டாங்க. நிறைய டெலிவிஷனுடைய நியூஸ் சேனல்லே வந்து 2 பாஸ்டருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. நான் இன்னொரு என்னவா கேட்கிறேன்னா, இப்போ இவருடைய வளர்ச்சி பிடிக்காம தான் இது போன்றலாம் வந்து நிறைய இந்த போட்டு கொடுத்துலாம் இந்த மாதிரி ஆக்குறாங்களான்னு கேட்கிறேன். ஆக்சுவலா அவருடைய வளர்ச்சி பிடிக்காமன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றதை விடவும் தம்பியுடைய லாங்குவேஜை வந்து அகஸ்டின் ஜபக்குமார் ஐயாவுக்கு பிடிக்காம என்னடா கொய்யா அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காருக்கலாம். அவர் ஒரு சீனியர் பாஸ்டர் இல்லையா. அப்ப அவருக்கு கீழே உள்ள அவரை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு பெரிய ஊழியக்காரங்க எதிர்பார்க்கறாங்கன்னாக்கா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமா? ஒரு மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு ஆள் எப்படி நீ தலைவனாக இருக்க முடியும்? மனசு கட்டுப்பாடு தேவை இல்லையா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரை யார் ஜான் ஜெபராஜை வந்து மன உளைச்சல் அடைய பண்ணுகின்ற கூடிய அளவுக்கு சில வார்த்தைகள் மற்றவங்க பேசுறாங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக ஜான் ஜெபராஜ் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இப்போ நான் இன்னொன்னு கேட்குறேன், அவருடைய அந்த ஆராதனை முறை தொழுகை முறையை பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அந்த லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி பப்ல ஒரு செட்டு போடுற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் கிறிஸ்துவ முறையினுடைய ஆராதனை முறை. அவரு அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவத்துல வந்து இப்படிதான் ஆராதிக்கணும், அப்படி ஆராதிக்க கூடாதுன்னு ஒன்றும் பெருசா எதுவும் ஒரு சிஸ்டம் ஒன்றும் எதுவும் எழுதி பைபிள்ல விதிகள் இல்லையே. பைபிள்ல வந்து ஆமா, முதல்ல ஒரு 3 பாட்டு பாடணும், அப்புறம் 3வது பாட்டை கொஞ்சம் ஃபாஸ்டா பாடணும், அப்புறம் 4வது பாட்டை பாடி ஒரு கலெக்ஷன் காணிக்க பண்ணணும், அப்புறம் வந்து பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கணும், அப்புறம் வந்து அது எல்லாம் முடிச்சது பிறகு ஒரு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிலாம் சொல்லணும். இப்படின்னு ஒன்றும் சிஸ்டம் எதுவும் நியூ கோவனன்ட்ல அப்படி எதுவும் சிஸ்டம் எதுவும் எழுதி வைக்கல. இவங்களா ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமா எல்லாம் உருவாக்கியிருக்கு. இப்ப நீங்க ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போனீங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்கும் ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச்சினுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆர்சிக்கும் சிஎஸ்ஐக்குமாவது கொஞ்சம் ஓரளவுக்கு சேமா இருக்கும். பட் இந்த பென்டிகாஸ்டல் சர்ச் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா இது எல்லாமே அனுமதிக்கப்படுகிறது அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது அது கரெக்ட், இது தப்புன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி ஃபோக் மாதிரி பண்ணிட்டு இந்த பக்கம் ஆடிட்டு அந்த பக்கம் ஆடிட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போது சொல்றது பப்பு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கிறிஸ்தவத்துடைய ஒழுக்க நெறிமுறைகளுக்கு எதிரானதா நீங்க பார்க்கலையா? இல்ல, ஒழுக்க நெறினா கிறிஸ்தவம் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னோ அல்லது பாட்டு பாடக்கூடாதுன்னோ அல்லது புகை விடக்கூடாதுன்னோ சத்தம் கத்தக்கூடாதுன்னு ஒன்னும் பைபிள்ல எங்கேயும் புதிய உடன்படிக்கையில் அப்படி ஒண்ணு இல்லை. ஆனா இந்த ஆன்மீக சட்டத்தையும் தாண்டி நம்ம இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் அதை ஒரு சட்டமாக எடுத்துக்கொள்வோமானால் கத்துறது இல்லையா, ஒரு இந்த தம்பி சொல்லக்கூடிய வார்த்தை போடா கொய்யா என்று சொல்றது, பூமர்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அவரை விட எல்டர்லி பீப்புளுக்கு, அதுவும் அவ்வளவு ஞானமா ஊழியம் பண்ணக்கூடிய அவங்க எந்தெந்த விதத்துல பலகீனமா இருக்கிறாங்கிறதுலாம் மக்கள் பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்டயே எவ்வளவு பலகீனங்கள் இருக்கிறதெல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்து கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா தம்பி பேசி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படி பேசலைங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் தான். இப்போ இன்னொரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்து நீ ஐபிஎல்லாம் பார்க்க கூடாது
ஐபிஎல் பார்க்கறதுன்னா கடவுள் இயேசு கிறிஸ்துவ ஐபிஎல் பார்க்க சொன்னாரா, நீ தோனின்ற அதுன்ற இதுன்றன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவனா டைரக்டா கண்ணு முன்னு சர்ச்சை மட்டுமே தான் உட்காந்துட்டு இருக்கணும், மற்றபடி எந்த பொழுதுபோக்கும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமா ட்ரால் எல்லாம் பண்ணாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை அதாவது இப்ப இந்த கிரிக்கெட்டுக்கு ரொம்ப மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த முக்கியத்துவத்தை நீ பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்ல வர்றாரு. இல்ல சொன்ன முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் இல்ல, அவர் ஆக்சுவலா மனசுக்குள்ள எதை வச்சுட்டு பேசுறாருங்கிறது அதுதான். ஆனா இந்த பிரசன்டேஷன் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன் ஆக்சுவலா. 2 பொண்டாட்டி அப்புறம் புகை விடுறது இப்படிலாம் அந்த தம்பி பேசுறாரு. அது வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாததுனால அவர் அந்த தம்பி அப்படி பேச, ஆனா மனசுக்குள்ள நல்லுள்ளத்தோடு தான் அந்த தம்பி பேசலாம். ஒரு நல்ல ஒரு பாவம், இந்த பிள்ளைங்க இப்படி கெட்டு போறாங்களே, இப்படி டைம் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே இல்லையா, வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்காங்க பல மணி நேரம் வாட்ஸ்அப்ல வாழ்க்கை வேஸ்ட் பண்றாங்களே, அல்லது கிரிக்கெட்டை போய் பார்த்துட்டு இருக்காங்களே பல மணி நேரம் கிரிக்கெட்ல வேஸ்ட் ஆகுதுன்னு அவங்க நினைச்சு அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா பிரசன்டேஷன்ல தம்பி தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தம்பி பேசும்போது பிரசன்டேஷன்ல தப்பு பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பார்க்க கூடாது அப்படின்னு ஒண்ணு பைபிள்ல வசனம் இல்ல. ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாது என்றோ அப்படின்னு ஒண்ணு பைபிள்ல வசனம் கிடையாது. ஆனா பிரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்ல, அதுக்கு இப்ப கிறிஸ்தவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதான் உண்மை. ஆனா ஆண்டவரை பற்றி ஆனா அவனா தெரியாத ஒரு இளைஞன்ட்ட போய் நின்றுட்டு நீ கிரிக்கெட் பார்க்காத பைபிள் படின்னு சொன்னாக்கா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டான். அவனுக்கும் காடுக்கும் கனெக்ஷனே இருக்காது. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து அடைந்தார் என்ற நம்பிக்கை உடையவன் தான். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத சும்மா இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்கிறதுக்காக வேண்டி நீ டிவி பார்க்காத அது பண்றது சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ரட்சிக்கவே படல. அவனுக்கும் காடுக்கும் கனெக்ஷனே ரட்சிக்கப்பட்ட ஐபிஎல் பார்க்க கூடாதா? இல்ல, அப்படி கிடையாது. அம்மி வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. மிக்சியை அறிமுகப்படுத்து, அம்மி தானாக ஒழியும். நல்ல விஷயங்களை நீங்க கொண்டு வந்து சொல்றது புரியுது. இப்போ ஒரு சினிமா பாக்குறதோ, ஒரு கிரிக்கெட் பாக்குறதோ, ஒரு இடத்துக்கு போறதோ சுத்துறதோ எதுவுமே வந்து கிறிஸ்தவத்துல கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் இல்ல, எதுவும் பைபிள்ல கிடையாது. ஆனா நான் சொல்றேன் தம்பி, இப்போ ஒரு கிறிஸ்தவத்துக்கு உள்ளால நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு பைபிள்ல வசனம் எதுவும் கிடையாது. காலையில எழுந்த உடனே நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பைபிள். சினிமா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு. ஆனா நல்ல மதம் சார்ந்து பேசுறவங்களை கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சாத்தானுடைய வேலை. ஏன்னா பெண்களை மோக பொருளா காட்டுறாங்க, தப்பான காட்சியை காட்டுறாங்க, அது வந்து நம்மளுடைய ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் சார்ந்தவங்க சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அதே இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஏ ரஹ்மான்லாம் சினிமாவுடைய மாபெரும் உச்சத்துல வந்து இருக்காரு. இப்ப கிறிஸ்தவர்களுமே பல பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ ஒரு கதாநாயகி, ஒரு கிறிஸ்தவ ஒரு கதாநாயகி வந்து திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அவங்க அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி உடை போட்டு நினைக்கிறாங்க, அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நெருக்கமான காட்சி நடிக்கிறாங்கன்னா இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களா? இல்ல, என்ன பொறுத்தவரையில they are accountable to what they have been given. அவங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ அதுல இருந்து கடவுள் கணக்கு கேட்பாரு. அவங்களுக்கு கடவுளை பற்றி எவ்வளவு தெரியும், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆள் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காருங்கிறதுக்காக வேண்டி அவர் ஜான் ஜெபராஜ் கிட்ட கடவுள் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு இங்கிலீஷ்ல பேர் வச்ச ஒரு தம்பிகிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஜான் ஜெபராஜ் செய்த தப்பை விட ஒரு பயங்கரமான கொடிய மோசமான ஒரு அருவருப்பான பாவம் செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேர் வச்சவங்க இந்த மக்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. இது மெட்ராஸ்ல இருக்கிறாங்களே, இந்த சென்னை பட்டணத்துல இருக்கிறாங்க, பட்டணம் எல்லா பட்டணங்களும் இருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலும் தப்பு பண்றவங்க இருக்காங்க. ஆனா யாரு தப்பு பண்றாங்கிறத பொறுத்துதான் அது எவ்வளவு தூரத்துக்கு டெட்டீரியரேட்டிங், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு அது தீங்கு இழைக்கும், அது எவ்வளவு தூரத்துக்கு தீமைக்கு ஏதுவானது அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா படம் பார்க்கலாம், யார் வேணாலும் உட்காந்து படம் பார்க்கலாம். நானும் கூட படம் பார்த்திருக்கேன். ஆனா அதே சமயத்துல இந்த படம் பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமே, 4 பேர்கிட்ட இந்த சாதி மரப்பை பற்றி பேசலாமே, அல்லது இந்த ஒரு பதிவை அனுப்பலாமே அப்படின்னு நான் நினைச்சு பண்ணணும். இப்ப நீங்க படம் பார்க்காதிருப்பாயாக, டிவி பார்க்காதிருப்பாயாக, கிரிக்கெட் பார்க்காதிருப்பாய், இப்படி ஒன்றும் பைபிள் வசனம் எதுவும் கிடையாது. ப்ரையாரிட்டி தான். நான் சொன்னோம்ல, மிக்சி வர்றது வரைக்கும் அம்மி நம்ம கிட்ட இருக்கதான் செய்யும். அது கண்டிப்பா அந்த கை இப்படி போட்டு கண்டிப்பா அந்த அம்மியில தான் நம்ம அரைச்சாகணும். மிக்சி வந்ததுக்கு பிறகு அம்மி தானாக ஒழிந்தது. அம்மி தப்புன்னு நான் சொல்ல வரல. கிரிக்கெட் தப்பு, அந்த படம் பாக்குற தப்பு, அது இதை தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் வசனம் கிடையாது. ஆனா நமக்கு அது செகண்ட் குவாலிட்டியாக தெரியும் when you get into something more important. முக்கியமான நீங்க ஒரு ஆளுக்கு போட்டோவை எது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுமா? அதனால நேர்ல பார்க்கறது வரைக்கும். அப்போ நேர்லயே பார்த்ததுக்கு பிறகு அந்த போட்டோவை பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஒதுக்க மாட்டோம். அந்த போட்டோவை பர்ஸ்ல வச்சுட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அதாவது வேற எங்க தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தவர் நேர்லயே வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தோணும். இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம இப்போ நீங்க என்ன கூப்பிடுறீங்க, நான் டாக்ஸில இறங்குறேன்,
இறங்குன எது வரைக்கும் அந்த கால் நீங்க உங்க காதுல வச்சிருக்கீங்க என்ன பாக்குற வரைக்கும். ஐயா நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மேல வந்துருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நான் மேல அப்ப என்ன பார்த்த உடனே கால் கட் பண்றீங்க. அதே மாதிரிதான் எதுவும் கூடாது அப்படின்னு ஒண்ணும் பெருசா பைபிள் ஒண்ணும் சொல்லல. ஆனா முக்கியமானது என்னது? களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறகு பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சி, இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே காமன், எல்லாருக்குமே காமன் ஆனது. ஆனா ஒரு ஆளு தன்னை குறித்த பெருமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பெருமை எப்ப குறையும் அப்படின்னா, என்னுடைய பெருமையை குப்பையா நினைக்கக்கூடிய அளவுக்கு அதை விட ப்ரையாரிட்டியான ஒரு விஷயத்த நான் கிறிஸ்துவுக்கு உள்ள பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு பாட்டு பாடின உடனே நல்லா இருக்கு தம்பி, நான் ஒரு நல்ல சூப்பர் பாட்டு பாடுறேன், ஆனா என்னை விட அழகா சூப்பரா பாடக்கூடிய ஒரு ஆளை பாக்குறது வரைக்கும் எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு திமிர் இருக்குதான், நான் நல்லா பாடுறேனே அப்படின்னு. அந்த ஆளை பார்த்த உடனே அரைச்ச இதெல்லாம் நான் எல்லாம் ஒரு பாட்டுக்காரனா அப்படின்னு எனக்கு தோணுது. பாத்தீங்களா? அது மாதிரி நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நீங்க கிரிக்கெட் பார்க்க கூடாதுன்னு தம்பி சொல்றாரு அப்படின்னா தட் இஸ் ராங். என்ன செய்யணும்? நான் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுங்க தம்பி, அப்ப நம்ம கடவுளை அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க காஸ்பல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்றது? நீங்க காடுக்குள்ள என்னென்ன வளர்ச்சியான நான் கடவுளுக்குள்ள வளரணும்னு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன கத்துக்கணும், நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன, ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றது எப்படி, அவங்களை சர்ச்சுக்கு எப்படி கூட்டிட்டு வர்றது, அவங்களை ஆண்டருக்குள்ள எப்படி நம்ம வழி நடத்தணும், இப்படின்னு பேசி அதுக்காக டைம் செலவு பண்ணும்போது இந்த குறைவானது ஆட்டோமேட்டிக்கலா ஒழிந்து போகும். அதை நம்ம ஒழிக்க வேண்டிய தேவையில்லை. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், நான் ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன்னு அவர் சொல்றாரு. ஆனா இது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 17 சொல்றாரு. ஆனா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15 சொல்லுது, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப ஒழித்தாரா இல்ல நிறைவேற்றினாரான்னு கேட்டா, அவர் ஒழிக்க வரவில்லை. அவர் எந்த நோக்கத்துக்காக சட்டம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அது என்னது? யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது என்ற அந்த நோக்கத்துக்காக நாம் வாழ வேண்டும். அந்த எங்க நிறைவேறியது? அன்பில் நிறைவேறியது. யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டோம். இப்ப பிரதாப்புக்குள்ள அன்பு இருக்குன்னா நீங்க யாரையும் தப்பா பார்க்க மாட்டீங்க, தப்பா பேச மாட்டீங்க, அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டீங்க. when you have love in your heart, நிஜமான அந்த தெய்வீக அன்பு இருக்கும்னா யாருக்கு எதிராகவும் ஒரு சின்ன தாட்டு கூட நமக்கு அப்படியே வந்தா கூட அடுத்த நிமிஷம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி ஆண்டவர்கிட்ட முடியும். ஆண்டவர்கிட்ட நீங்க மனம் பொருந்தி ரெகக்னைஸ் நீங்க ஒப்புரவாயிருவீங்க, அந்த ஆள்கிட்டே நீங்க ஒப்புரவாயிருவீங்க. ஒரு வார்த்தை, சின்ன ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா கூட. அப்ப இது என்னன்னா, நம்ம நிறைவானதை கொண்டு வராமலேயே குறைவானதை அகற்ற முயற்சி செய்கிறோம். தட் இஸ் ராங். நித்யானந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, நித்யானந்தா ஒரு அறையில அவர் தனியா இருந்ததை படம் பிடிச்சு போட்டாங்க. அதையே முதல் தவறுன்னு பாக்குறேன். அவர் ஏதோ இருந்ததை எடுத்து படம் பிடிச்சு போட்டு நித்யானந்தா அப்படின்னால ஒரு வக்கரமானவர், ஆபாசமானவர் அப்படின்ற ஒரு பேர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இதுல நிறைய சாமியார்கள் இந்த மாதிரி அடையாளப்படுத்தலாம், இந்த மாதிரி வழக்குகள்ல போனவங்க அப்படி அடையாளப்படுத்தலாம். இப்ப ஜான் ஜபராஜ் ஒரு கிறிஸ்தவ நித்யானந்தாவை பார்ப்பாங்களான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, ஜான் ஜபராஜ் அது பண்ணினாரா, இப்ப அந்த 2 பசங்கள்கிட்ட பண்ணனதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஐ ஹேவன்ட் சீன் பிகாஸ் தே ஆர் இன் கோயம்புத்தூர், ஐ எம் இன் சென்னை. ஆனா அவர் அப்படி நிஜமாகவே செய்திருப்பாரானால் மக்களுடைய மத்தியில ஜான் ஜபராஜுடைய பேரு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெறுமனையா ஒரு கிறிஸ்துவ பாஸ்டர் மட்டும் முடியுமா, இல்ல பாஸ்டர்னால இப்படிதான் அப்படின்னு ஒரு பொதுவான பார்வை வராதா? கண்டிப்பா எல்லாரையும் மக்கள் ஒரு மாதிரி பார்க்கத்தானே செய்வாங்க. இப்ப நித்யானந்தா, பிரேமானந்தா, கிறிஸ்தவ ஃபாதர்கள் தொட்டு பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். நாளைக்கு நல்ல முறையில் ஒரு ஃபாதர் கை வச்சா கூட தப்பான கண்ணோட தான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு பார்வை வராதா? அதனால ஊழியக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது அப்படின்ற ஒரு வார்த்தையை கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு. நான் எல்லாத்தையும் எனக்கு பண்ண முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஒரு கடவுளை அறியாத ஒரு ஆளு பக்கத்துல நிக்க ஒரு பொண்ணுக்கு தோளுக்கு மேல கை போடலாம், தப்பு கிடையாது. ஆனா கடவுளை தெரிஞ்ச ஒரு ஆளு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், வண்டி ஃபாஸ்டா ஓடும்போது, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஓடும்போது ஒரு டிகிரி கூட தப்பா டில்ட் பண்ணக்கூடாது அந்த ஸ்டியரிங்க.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்குது. இப்போ ஜக்கி வாசுதேவ் வந்து நல்லா டான்ஸ் ஆடின்னு இந்த சிவன் கட்டெல்லாம் பண்ணிட்டு தான் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவர், டான்சிங் சாமியார் அப்படிலாம் சொல்லிட்டு. கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடும்போது இவங்கெல்லாம் டான்சிங் சாமியார் தானே? இல்லை, நான் கேட்குற கேள்வி, ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறதுனால சமூகத்துக்கு அவரால் என்ன தீங்கு கிடையாது. ஜக்கி வாசுதேவ் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன். நான் தான் சொல்றேங்க ஐயா, ஒரு ஆள் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையும் மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னா தாவீது டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னு ஐ கேன் ப்ரூவ் ஃப்ரம் தி ஸ்கிரிப்சர். ஆக்சுவலி ஒரு ஆள் சொல்றாரு சர்ச்சுக்கு உள்ள டான்ஸ் ஆடக்கூடாது, வெளியில ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டான்ஸ் எங்க ஆடினா என்ன, ஆடிட்டோரியத்தில் ஆடினா என்ன, சர்ச்சுக்குள்ள ஆடினா என்ன, வெளியில ஆடினா என்ன? என்ன பொறுத்த வரையில டான்ஸ் ஆடுறது மக்களுக்கு பிடிக்கல. அதான் சொல்றேன், இந்த சமுதாய சட்டம், சமுதாய மக்களுக்கு இது பிடிக்கல, பெரும்பான்மையான மக்களுக்கு இது பிடிக்கல சொல்லும் போது நம்ம அதை அவாய்ட் பண்றது நல்லது. மத போதகர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த மக்களுக்கு நான் சொல்லுவேன் பிரதர், பொட்டு வைக்கிறது தப்புன்னு நம்ம பாஸ்டர் சொல்லும் போது இந்துக்களுக்கு அது கணவன் உயிரோடு இருக்கிறதுடைய ஒரு அடையாளமா பார்க்கறாங்க. இவன் உள்ள வந்த உடனே பொட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊழியக்கார்ட்ட வந்து அதை நான் அதுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு ஊழியக்காரர் மெட்ராஸ்ல சபை வச்சிருக்கிறாரு. அந்த சபை வந்து எல்லா மக்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க, பாஸ்டரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு. அந்த சபையில வந்து புதுசா பொட்டு வச்சுட்டு ஒரு அம்மா உள்ள வர்றாங்க. அப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீங்க பொட்டு வச்சுட்டு உள்ள வந்திருக்கீங்க, இது வந்து இந்து மத பழக்கமாச்சே, இது தப்பாச்சே, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எப்படி பொட்டு வைக்கலாம், அப்படி இது யார் உங்களை யார் கூட்டிட்டு வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படி சொன்னேன். அந்த அம்மா கூட்டிட்டு வாங்கன்னு அந்த அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. எப்படிம்மா இவங்க பொட்டு வச்சிருக்காங்களே, இவங்க வந்து தப்பாச்சே, இது பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க, அப்படிதானே கூட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சபைக்கு பல வருஷமா வரக்கூடியவங்க சொல்றாங்க, போன மாசம் நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு உங்க பையனுக்கு உங்க ஜாதியில பொண்ணு கட்டிட்டு வந்தீங்களே, இந்த ஜாதி சிஸ்டம், இந்த ஜாதி பாக்குறீங்களே, இந்த பழக்கம் இந்து மத பழக்கமா இல்ல கிறிஸ்தவ மத பழக்கமா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் தலை குனிஞ்சிட்டார். அப்ப என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு கொசுவுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கக்கூடியவங்க அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்னை தெரசா பொட்டு வச்சிருந்தாங்களா என்ன? இல்ல. ஒரு லெவலுக்கு மேல அன்பு பிழம்பாக நீ மாறும் பொழுது உன்னுடைய ட்ரெஸ்ஸை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய கல்வி தகுதி யாரும் பார்க்க மாட்டாங்க, உன் கலரை பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய முடியில வெள்ளை இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, எந்த நேஷனாலிட்டின்னு பார்க்க மாட்டாங்க, நீ ரிச்சா போறான்னு பார்க்க மாட்டாங்க, நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற, எப்படிப்பட்ட கப்பல் மாறிப்பட்ட கார்ல வந்து இறங்குறியா, எதையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அன்பினுடைய உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை மக்கள் போற்றுவது அவருடைய மனசுக்குள்ள அன்பை தான் போற்று, அதுதான் பார்ப்பேன். பிகாஸ் தட்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஆன்மீகத்தின் சாராம்சமே அன்புதான், ஏனென்றால் இறைவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப இந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, சார் நல்ல ஒரு வேர்டிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்மீகத்தினுடைய என்கிட்ட ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் கடவுள் தான் கரெக்ட் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்களே, அவங்க கடவுள் தான் கரெக்ட். நான் சொன்னேன், அவன் கடவுள் தான் கரெக்ட்னு சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருந்தாலும் அவன் கடவுள் தான் கரெக்ட்னு நீ நம்ப வேண்டிய தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவன்கிட்ட நீ அன்பை டிமாண்ட் பண்ணு. இந்து கடவுள் கும்பிடக்கூடிய சொல்லுவாங்க, சிவன் தான் கடவுள்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ யாரு என்ன கொள்கைகளை பரப்புறதுக்கும் இந்த மண்ணிலே உரிமை உண்டு. ஆனா நீ அன்புள்ளவனா, அப்படியானால் உன்னுடைய கடவுள் அன்புள்ளவராக இருக்கக்கூடும், அப்படியானால் உன்னுடைய கடவுளை நான் நம்பலாம். அப்படித்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, இயேசுநாதர் ரொம்ப 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 பழமையான கடவுள் ஆனதுனால அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் பெரிய அர்த்தம் கிடையாது. அன்பு மரம் தன் கனிகளால் அறியப்படும், அதே போல மனிதனுடைய அன்பு தான் அவன் யார் என்பதை மக்களுக்கு, வெளியில் உள்ள மக்களுக்கு புரிய செய்கின்றது. ஆக என்னை பொறுத்தவரையில ஒரு பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாம் டான்ஸ் பாஸ்டர், டான்ஸ் சாமியார் இப்படி சொல்றாங்கன்னா, டான்ஸ்னால ஒன்றும் பெரிய பிரச்சனை. இப்ப அவரு ஜக்கி வந்து அந்த நீளமான பிளாட்ஃபார்முக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த நீளமான பிளாட்ஃபார்முக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்ப அதுல நின்று அப்படி ஓடி ஓடி டான்ஸ் ஆடிட்டு போறாரு. அவருடைய கொள்கைப்படி அவர் டான்ஸ் ஆடுறாரு. ஆக்சுவலா எனக்கு அது, ஏன்னா அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க. என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து, இப்ப ஜாதி பாக்குறது தப்புன்னு சொல்லும் போது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா என்ன? ஒரு ஊழியக்காரர், ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர் சொல்றாரு, தூத்துக்குடிக்காரரு, அவர் மதுரையில சபை வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நீ என்னைக்கு மதுரையில கால் வைக்கிறியோ, இல்லை உன் கைய கால வெட்டாம விட மாட்டேன், நீ என் கையில தான் உனக்கு சாவு. யாரு? பெந்தேகோஸ்தே பாஸ்டர் சொல்றாரு. இது சொல்லும் போது பார்த்துக்கூடிய ஆவிக்குரியவர்களாகிய உங்களுக்கு, கிறிஸ்தவராகிய உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் மக்களே. இது சொல்லும் போது எனக்கே வலியோட நான் சொல்றேன். அப்ப நான் சொல்லக்கூடிய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நானே எதிர்பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் மைனாரிட்டி மக்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா
அதனால இப்ப நான் ஜாதி பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா ரொம்ப பேர் ஏத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஜாதி பார்க்கறது தப்பு அப்படின்னு அகத்தியன் சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எல்லாம் ரொம்ப பேர் ஏத்துக்கலையே, ஒவ்வொரு மைனாரிட்டி மக்கள் தானே ஏத்துக்கிறாங்கன்னா அதான் அப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லையே, சொல்லணும். அதனால ஆடுறாங்க பாடுறாங்க அவங்க விருப்பம். ஆனா அது தொந்தரவாக அடுத்தவங்களுடைய இப்ப ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடுறான், ஒரு பாட்டு பாடுறான், அந்த சத்தத்தினால பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னாக்க தட் இஸ் ராங். ஓகே, கத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இறைச்சல் தான். அதுதான் சொல்ல தட் இஸ் ராங். ஒருத்தன் இப்ப நானே டான்ஸ், இப்ப ஃபாதர் பெர்க்மேன்ஸ் டான்ஸ் ஆடும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் சபலமோ எந்த பிரச்சனையும் வரலையே, அழகா ஒழுக்கமா அவர் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா? அவர் பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய உருக்கமான பாடல்கள் கேட்கும்போது நம்மள அறியாமலே கண்ணில் தண்ணி வருது. டாக்டர் டிஜி தினகரன் ஐயாவுடைய பாடெல்லாம் பாட்டு கேட்கும்போது கண்ணீர் எல்லாம் துடைப்பா, அந்த பாட்டை கேட்கும் போதே ஆமால என் கண்ணீரை துடைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உருவாகுது. அது மாதிரி மனுஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும் அளவுக்கு நம்ம ஊழியம் செய்யணுங்கிறது இம்பார்ட்டன்ட். தென் ஜான் ஜெபராஜை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, ஜான் ஜெபராஜ் வந்து அவருடைய ஊழியத்துல சபைகளுக்கு போகாத கிறிஸ்தவ இளைஞர்கள் ரொம்ப பேர் இவருடைய ஊழியத்தில் இவருடைய சர்ச்சுக்கு வர தொடங்கினாங்க. பிகாஸ் the way he was preaching, the way he was dancing and singing, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் ஈஸியா கவரும் அப்படின்னு அவங்களுடைய ஊழியத்தை பற்றி மக்கள் சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆக்சுவலா ஒரு நான் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? நான் பாடக்கூடிய கர்நாடிக் மியூசிக் வந்து நான் இப்ப பிரதாப் கிட்ட வந்து அப்படின்னு நான் இப்ப உங்கள்ட்ட சொன்னேனாக்கா, சரிண்ணா அண்ணா போலாம் வெளியே போலாமாண்ணா, டீ குடிக்க போலாமாண்ணா அப்படிதான் நீ சொல்லுவ. அது உன் தப்பு கிடையாது. ஏன் உனக்கு அது பிடிக்காது. ஆனா ஐயோ என்ன அருமையா சுதி சுத்தமா அந்த எவ்வளவு அழகா பாடுறார் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, விஷயம் தெரிஞ்சிருக்குது இல்லையா? அதனால என்னை பொறுத்தவரையில அவர் டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கூட்ட மக்களுக்கு பிடிக்கும், ஒரு கூட்ட மக்களுக்கு பிடிக்காது. நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு இதுல அங்கியில வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். செகண்ட் ஃப்ளோர் தமிழ்ல கொடுத்த அந்த இதை நீங்க பாத்துருக்கீங்க. அதுல ஒரு ஒயிட் அங்கில இருந்தேன், அது ஒரு ஒயிட் கலர் ஜிப்பால இருந்தேன். அந்த ஜிப்பால நீங்க வருவீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு இது இன்னைக்கு ஃபுல்லா இதுலயே போலாம் அப்படின்னு நான் நினைச்சு வந்திருக்கேன் ஆக்சுவலா. அண்ட் இஃப் யூ இல்ல அந்த ட்ரெஸ்ல அந்த ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலா, அந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன், அந்த ட்ரெஸ்ல நீங்க போடுங்கன்னு நீங்க சொன்னீர்களானால் ஐ அம் ப்ரிப்பேர்ட் டு வேர் இட், நதிங் ராங் வித் தட். புரியுது. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னாக்கா, கிறிஸ்து நான் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் அடைந்தார் என்ற செய்தி உலகம் முழுக்க போய் சேரணும். அது ஜெனுவினான ஒரு செய்தி. அது உலகம் முழுக்க போய் சேர்வதற்கு நாம எந்த வகையிலையும் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு ஆளு சத்தமா பாட்டு பாடுறாரு அப்படின்னா let him go to Pentecostal church. ஒரு ஆள் அமைதியா இருக்கணும், வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அப்படியே அமைதியா பாடணும் அப்படின்னாக்க then let him go to CSI church. ஒரு ஆளுக்கு ஜீசஸ் கிரைஸ்டுடைய படத்தை பார்த்தா அவருடைய ஒரு விக்கிரகத்தை பார்த்தா தான் எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்கு நான் ஒரு கடவுளுக்கு சன்னிதானத்துல நிக்கிற மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி ஒரு பலகீனமான ஒரு ஆளா இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் இல்ல நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவருக்காக ஒரு இயேசுடைய ஒரு படம், அவர் சிலுவையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு அது ஆண்டவர் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு ஆளை நடிச்சு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஆஃப் காட்னு ஒரு படம் வந்துச்சு, கருணாமூர்த்தி படம் வந்துச்சு, அப்புறம் வந்து ஜீசஸ் ஆஃப் நாசரத்னு ஒரு படம், ஜீசஸ்னு ஒரு படம், இப்படி நூற்றுக்கணக்கான கிறிஸ்டியன் படம் வந்திருக்குது. இதுல நடிச்சவங்க ஒருத்தனும் கிரைஸ்ட் கிடையாது. கிரைஸ்ட் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அவர் வாழ்ந்த சமயத்துல வீடியோகிராஃபும் கிடையாது, கேமராவும் கிடையாது, வீடியோ கேமரா கிடையாது. இப்ப என்னன்னா அவரை மாதிரி ஒரு ஆளு நடிச்சதை பார்த்து எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் மாறி இருக்கு, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு ஏவிஎம் ராஜன் இருக்காரு, அந்த மனுஷன் வந்து அந்த தேவமணி அவர் வந்து கிறிஸ்டியனா மாறினதுக்கு காரணம் கருணாமூர்த்தி படத்தை பார்த்து மாறி இருக்கிறார். அப்போ அவர் மாறினது வந்து ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு மாறினாருன்னு கிடையாது, ஒரு படத்தை பார்த்து மாறினாரு. சரி, அந்த படத்தை அப்படியே பாஸ் பண்ணி ஸ்டில் பிக்சரா நிக்குது அந்த இதுல டிவியில வந்து ஸ்டில்லாம் நிக்குது, அது அப்படியே ஒரு போட்டோ அல்லது அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சோத்துல ஒட்டி வச்சா அது விக்கிரகம்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? மூவிங் பிக்சர் வந்து தப்பு கிடையாது, ஸ்டில் பிக்சர் தப்பு, அது விக்கிரகம் சொல்ல எனக்கு புரியல. நம் கடவுளிடம் இருந்து நம்மை பிரிப்பது, நம்மையும் கடவுளையும் பிரிக்கக்கூடியது எதுவோ அதெல்லாம் விக்கிரகம். என்ன பொறுத்தவரையில ஜீசஸ் கிரைஸ்டுடைய படமோ அல்லது ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிரதிமாவோ அல்லது ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஒரு ஸ்டாச்சுவோ என்னை விட்டு கிறிஸ்துவை பிரிக்கிறது, கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். டைம் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நான் கொடுக்கறது இல்லை, தட் இஸ் ஐடல்.
கடவுளுக்கும் எனக்கும் பிரிவினையை உருவாக்குறது. காலையில எழும்பினோன்னா முதல் மரியாதையை நான் ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து காடுக்கு கொடுக்கணும். அந்த கடவுள் என்னை, அந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லி, இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி, இந்த நாளில் நான் உங்களுடைய சித்தம் செய்வதற்கு எனக்கு எல்லா பலனையும் தாரும் ஆண்டவரே, உங்க கையில நான் கொடுத்துட்றேன், உங்க மகிமைக்காக மாட்சிமைக்காக வாழக்கூடிய வலிமையை தாரும் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை தொடங்குறது. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இரவு முழுவதும் அமைதியா நல்லா தூங்க உதவி செய்யும், குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோட தூங்க போறது. அது கடவுளை நான் சார்ந்து நிற்கிறேங்கிறதுனுடைய அடையாளம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இயேசு எல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஐடல் வர்ஷிப். என்ன மட்டும் நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் ஐடல். இயேசுக்கு படத்தை, இயேசு யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீனை நான் பார்க்குறேன். இது யார் இவருன்னா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தாரு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ காட்டி கொடுத்தாரோ, எதுக்காக? 30 வெள்ளிக்காசுக்காக. ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் ஈஸி, புரிய வைக்கிறது ஈஸி. ஒரு சில வளர்ந்தவங்களே குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு படம் தேவைப்படும். பச்சை பலூன் எனக்கு பிடிக்காது, எனக்கு மஞ்சள் பலூன் தான் பிடிக்கும்னா மஞ்சள் பலூனை கொடுங்க அதுக்கிட்ட. அதை போய் சண்டை போட்டு கிடக்கக்கூடாது. அதுக்காக நெஜ துப்பாக்கி, எனக்கு அந்த நெஜ துப்பாக்கி வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ஆளுக்கு எது கிறிஸ்துவ கிட்ட இழுத்து கொண்டு வருவதற்கு ஒரு ஆளுக்கு எது தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். அதனால சபையில இப்போ நீங்க சனிக்கிழமை தான் கடவுளை வணங்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னாக்கா, அதுல அவர் விருப்பம் இருக்குன்னாக்கா, let them go to Seventh-day Adventist Church. ஒரு சபை இருக்குது, கிறிஸ்துவின் சபைன்னு ஒரு சபை இருக்குது. அந்த சபையில வந்து இன்ஸ்ட்ருமெண்டே போட மாட்டாங்க. அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கீபோர்டு ப்ளே பண்றது, ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க, வெறும் கை தட்டுறது மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த சபைக்கு நீங்க போறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கை தட்டுறது, ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டே பிடிக்காதுன்னா அந்த சபைக்கு போங்க. உங்களுக்கு நோய் இருக்குது, ஹீலிங் ஆகணும் அப்படின்னாக்கா ஜீசஸ் கால்ஸுக்கு போங்க, இயேசு விடுவிக்கிறாருக்கு போங்க. உங்க பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பாஸ்டர்ட்ட போங்க. இது லாட் ஆஃப் சாய்ஸஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.